என்ன பெரிய குழந்தைய காணாமா? ராஜு, சுந்தரா, மணி, யாரோ நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கடா. ஓடுங்களா, கார் எடுத்து போய் ஊரு பூரா வரப்பட்டாருங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஓடுங்க, ஓடுங்க. குழந்தை கண்டவாளத்தில் இருந்துச்சு. அடே அப்பா, ஒரே சமயத்துல 2 யமன்களை ஏமாத்திட்ட உனக்கு நிச்சயமா ஆயுசு 100 தான். இனிமே நீ என் குழந்தை, என் குழந்தை. நீங்க செஞ்ச பாவத்தினாலதான் நமக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. செல்லம், உள்ளத்துல கள்ளமும் கைகள்ல கரையும் இல்லாத பரிசுத்தமான இந்த பசுபதி. உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும் பாங்க. நீங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பாசம் வச்சிருந்த முதலாளியே கொண்டுட்டீங்க. தெய்வம் நம்ம குழந்தைய பறிச்சிட்டு நம்ம பழி வாங்கிடுச்சு. நெருப்பு தொட்டா தாங்க சுடும், பாவம் தெரிச்சாலே சுட்டுடும். செல்லம், நீயா இப்படி பேசுற? யாரோ செய்த கொலைக்கு காரணம் நான் தான் உன்னால எப்படி நினைக்க முடிச்சது? செல்லம், நடந்தத பூரா தெளிவா சொல்றேன் கேளு. சிங்கப்பூர்ல என் முதலாளி கணிகாசனம் சாமுண்டிங்கிற ரவுடியான மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டார். மரணப்படுக்கையில் இருந்த முதலாளி நான் தான் அவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக அப்படி செய்துட்டோன்னு தப்பா நினைச்சு அவர் மனைவி பார்வதி அம்மாகிட்டையும் சொல்லிட்டார். பார்வதி அம்மாவும் அவங்களையும் அவங்க குழந்தையும் கூட நான் கொண்டுடுவேன் பயந்து குழந்தையை தூக்கிட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனா நல்ல வேலை, முதலாளி சாகிறதுக்கு முன்னாலே உண்மை கொலகாரம் மாட்டிக்கிட்டா. முதலாளி என்கிட்ட கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டார். ஆஸ்தியெல்லாம் என்கிட்டயே ஒப்படைச்சு அவர் மனைவியும் மகனையும் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அதை ஒப்படைக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். எஜமானி அம்பானியும் அவங்க மகனையும் கண்டுபிடிக்கிற வரையில நான் இந்த காசுக்கெல்லாம் வெறும் காவல்காரனாத்தான் இருக்கிறேன். இதை நான் நம்பணுமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா இங்க வந்ததும் ஏன் உங்க பேரை மாத்தி வச்சுக்கிட்டீங்க? செல்லம், ஜெயில இருக்கிற உண்மை கொலகார சாமுண்டி என்னைக்காவது ஒரு நாள் தப்பி வந்து என்ன பழி வாங்குறதாக சபதம் செய்திருக்கிறான். அவன் சுலபமா என்ன கண்டுபிடிக்காம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் சோழமலை என்ற என் பேரை பசுபதினு மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் மறைக்கிறதுக்கு 9 பையன். உங்க முதலாளியோட ஆவி வாங்கின முதல் பலிதாங்க இது. அடுத்து உமாவோட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு முந்தையாவது இந்த ஆஸ்தி முழுவதும் உங்க முதலாளியோட வாரிசு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நான் வணங்குற முருகன் மேல் ஆணை சீக்கிரமே செய்து முடிக்கிறேன். என் மனசுல இருந்த பலம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. செல்லம், செல்லம், இந்த குழந்தை அனாதை அவட்டுக்கு போயிட்டே செல்லம். எஜமா, எஜமா, தாயில்லா இந்த குழந்தை சாட்சியா சொல்றேன். இந்த உடம்புல ஓடுற ரத்தத்தை உங்க வாக்கு நிறைவேற்றதுக்காக தத்த செய்வேன். ஆமா எஜமா, உங்க சொத்தை என் உயிருக்கு மேல பாதுகாப்பேன். உங்க மனைவியும் மகனையும் கண்டுபிடிச்சு அவங்க கையில அதை ஒப்படைப்பேன். என் குழந்தைய, என் மகனை உங்க மகனை கட்டி வைக்கணும்ன்ற உங்க கடைசி ஆசையை நான் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பேன். இது சத்தியம் எஜமா, இது சத்தியம் எஜமா, இது சத்தியம் எஜமா. இந்த உலகத்திலேயே இறக்கமில்லாத ஒண்ணு இருக்குதுன்னா அது விதிதான் எஜமா. இல்லன்னா 18 வருஷமா நான் தேடி அலைஞ்சும் எஜமானி அம்மானு உங்க மகனை என் கண்ணில் படாம இருப்பாங்களா? ஆனாலும் என்னுடைய இந்த புனிதமான முயற்சி என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி அடையத்தான் போகுது. அன்னைக்கு உங்க மகன் உங்க சொத்துக்கு மாத்திரம் இல்ல, என்னுடைய மகனான இந்த சொத்துக்கு அதிபதியாக போற காட்சியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பாவம், இப்ப அந்த பிள்ளை எங்க இருக்கிறானோ? ஏண்டா கால்ல வெந்நீரை கொட்டிக்கிட்ட மாதிரி குதிக்கிற? தப்ப மறைக்கணும்னு
பார்க்கணும். ஏண்டா சங்கர் என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யல. ஒண்ணு செய்யல, ஒவ்வொரு செய்ய. பார்வதி, உன் மனசுல காலப்பசோட சேர்ந்துக்கிட்டு போறவங்கள வரவங்கள எல்லாரையும் வழிக்கு விளைவிச்சாமா. இத பாருமா. ஏண்டா சங்கர், நீ காலேஜுக்கு படிக்க போனியா இல்ல நடக்கிறவன் காலம் ஒடிக்க போனியா? அம்மா, தனியா போன ஒரு பொண்ணு சனிய மாறி பிங்க வந்தா ஒரு காலு அவன் காலை ஒடிக்கத்தாமா இந்த வேலை செய்ய. என்ன உள்ள வச்ச? உங்களை விழ வச்சானா? ஏண்டா சங்கர், மாமாவியா விழ வச்ச? இப்ப பாரு நீ. சங்கர், சிலை இல்லாம தடுமாறி இருந்த நம்ம காலூன்று நிக்க வச்சவரே இவர். எந்த கால காலம் எல்லாம் நாம விழணுமோ அந்த காலையா விழ வச்சு. அம்மா அவசரப்படாம சொன்ன போதுண்டா போதும். புரட்டு காளையா வளர்ற ஒண்ணு நான் அடக்க போனப்பெல்லாம் அதை தடுத்து செல்லம் கொடுத்தாரே இந்த அண்ணன். இவருக்கு இதுவும் வேணும் இந்தமும் வேணும். கொஞ்சம் சொல்றது கேளுங்கம்மா. வாங்க வேண்டிய இந்த காலை நான் வைக்க வச்சுக்கேனா என் நண்பன் செய்த கோளாறுமா. நான் பக்கத்து இந்த பாவத்துக்காக மாமா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். சரி, போடு தோப்பு கரணும். தோப்பு கண்ணமா? ஆமா. 1 2 சரியா உட்காரணும். 1 சரியா உட்காரணும். 1 2 3 வேகமா. 1 2 3. ஏண்டா இதான் நீங்க அவனை தண்டிக்கிற லட்சணமா? சரிதான் விடவுமா. நம்ம சாப்பிடுறப்ப சில சமயம் நம்ம பல்லே நம்ம நாக்கு கடிச்சிடுது. அதுக்காக பல்ல உடைக்கிறோமா கேஸ் போடுறோமா? பாயிண்ட் மாப்பிள. என்ன மாப்பிளையோ என்ன மாமனாரோ? என்னமா பேசாம நிக்கிற? போமா, பிள்ளை களைச்சு வந்திருக்கான். வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா. நான் வர்றேன் மாப்பிள. மாமா பாத்து போங்க. ஏதா யாராவது வாழைப்பழத்தை போட்டு போவாங்க, பைக் வந்தாங்க. அப்ப சங்கர், பாத்தியா பெரியவங்களை கேலி செஞ்சா கை மேல பலன். யாரோ வாழைப்பழத்தோடு போட்டா நான் சோப்பு கணம் போடணும். இப்ப மாமா போட்டுருக்காரு, யாரும் சோப்பு கணம் போடுறது கூப்பிடுங்க. மாமா தப்பு தப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசுறாங்க? மாமா உடைச்சா மண்குடம், மருமா உடைச்சா பொண்குடமா? நல்லா இருக்கு. நான் தூக்கி இங்க வீட்டுக்கு வரலாம். என்ன இது? சொல்லுடா. எங்க காமி? அது பரிசு. பரிசா? கேடா. அது பெரிய பரிசு. சிவரே, சிவரே. பெரிய வள்ளல்மா. ஆமா, வள்ளல் தான். உன்னையே எனக்கு வாரி வழங்கிய வள்ளல் சங்கர். இவர் தான்ப்பா உங்க அப்பா. இவர் தான் சங்கர் உங்க அப்பா. என்னமா சொல்றீங்க? இவர் ஏன் அப்பாவா? ஆமாப்பா, பசிச்ச வயிறு களைச்ச மனசு இதை காணும் போதெல்லாம் அவர் சிந்தின கண்ணீர் கொஞ்சமா. அவர் செஞ்ச தர்மமே அவரை பதிவாகிடுச்சப்பா, பதிவாகிடுச்சு. அப்பாவை கொலை செய்தாங்களா? யார் கொலை செய்தது? சொல்லுங்கம்மா, கொன்னது யார்? நெருப்பையே நெஞ்சா கொண்ட அந்த வஞ்சகன் பேர் சோழமலை. அந்த ஜோ எங்க இருக்கா? எங்க இருக்காம? சென்னையில நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு கொடி கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கானா. அவன் உடம்ப சல்லட கங்களா துவைக்கணும். இப்பவே சந்திக்கணும். வேண்டாப்பா வேண்டாம். இப்படி நீ சீறி கிளம்பவேன்னு தெரிஞ்சுதான் இத்தனை காலமா இந்த உண்மையை உன்கிட்ட மறைச்சு வச்சிருந்தேன். ஏமா மறைக்கணும்? அந்த பாவிய பழிவாங்கணும்னு உங்க மனசாட்சியே உங்களுக்கு சொல்லலையா? அதை மட்டுமா சொல்லுது? மரணப்படுக்கையிலே கிடந்த உங்க அப்பா பிள்ளைய கொலைகாரன் கையிலே சிக்க விட்டனாமே கண் காணாத இடத்துக்கு கொண்டு போய் காப்பாத்துன்னு கட்டளையிட்டாரே, அதையும் சொல்லுது. ஐயோ, அப்ப நான் குழந்தைமா. இன்னைக்கு நீ எனக்கு குழந்தை தாண்டா. உனக்கு ஒரு ஆபத்து வந்து அதை நான் உயிரோடு இருந்து பார்க்கவா? அம்மா, நீங்க எனக்கு கொடுத்திருக்க சக்தி அவ்வளவு பலம் குறைஞ்சிருக்க. சங்கர், உன் சமாதானம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவன் உயிரோடு இருக்கணும். அம்மா, சோழமலையை கண்டுபிடிக்க போகத்தான் வேணும்னா நான் சாகத்தான் வேணும். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா அது? பெத்த மனசோட கதவுல நீ மதிக்க போறியா இல்லையா? அம்மா, சங்கர், நீ போ, நீ போப்பா. என்னம்மா? நீ போய் நிம்மதியா தூங்கப்பா. போ சங்கர். அம்மா, போடா. சரிம்மா, போ. என்னங்க, இத்தனை காலம் உங்க சொல்படி பிள்ளைய காப்பாத்திட்டு, ஆனா இனிமே என்ன ஆகுமோ தெரியலையே. சங்கரோட எண்ணத்தை நீங்க தான் மாத்தணும், நீங்க தான் மாத்தணும்.
மாப்பிள சொல்லாம கிளம்பிட்டீங்க? மாமா 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 வந்து அதாவது வந்து வந்து நீயும் உங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு தான் இருந்தேன். நீதான் புறப்படுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியே, இனிமே உன்னை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? ஐயோ சத்தம் போடாதீங்க மாமா, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன போகவே விட மாட்டாங்க. இன்னைக்கு உன்னை போக விடாம தடுத்து நிறுத்திடலாம், ஆனா என்னைக்கு உன்னை பூட்டி வச்சிருக்க முடியுமா? மாப்பிள உன் உரிமை அடையறதுக்காக புறப்படுறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோ, உன்னால எந்த உயிருக்கும் ஆபத்து வர வேண்டாம். சாதனை செய்யறோம்னா பகவான்கிட்ட விட்டுடு. சரி மாமா. மாமா அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போயிட்டேங்க தெரிஞ்சா அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. இன்னைக்குதான் உங்களுக்கு ஆதரவு சொல்லணும். மாப்பிள இதெல்லாம் எனக்கு நீ சொல்லணுமா? பார்வதி என் கூட பிறக்காத தங்க, போதுமா? இந்தா 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. எதிர்பாராத உதவி மாமா. நான் வரேன். மாப்பிள பட்டணத்துக்கு போற ஜாக்கிரதை, அது ரொம்ப நாகரிகமான ஊரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்க. எவனாவது உனக்கு தெரியாத பத்தி கேட்டான்னு வை, என்ன சொல்லுவ? தெரியும் சொல்ல மாட்டேன், தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். இப்படி தலையாக்குவேன். அவன் புத்தாதான் தகுதுவான்னு நினைச்சிட்டு போயிட்டுவேன். கரெக்ட். ஏய் நீ பட்டணத்துல இருக்க வேண்டியதுதான் மாப்பிள, புறப்படு, பழச்சிக்குவேன். இது என்கிட்ட சிக்கின சிங்கப்பூர் பார்ட்டிட்டு இருந்து தட்டிக்கிட்டு வந்தது. இதனுடைய விலைக்கு மலைக்கு வித்தியாசம் இல்லைங்க. வேலு, இதுக்கு மத்தியில பதிச்சிருந்த அசல் வைரம் எங்கப்பா? இது இருந்தது இப்படித்தாங்க. ஓஹோ, வேலு வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவன் தான்ப்பா வைரத்தை வாயில போட்டுக்குவான். போடுறாங்க. வைரக்கல்ல எடுத்துட்டு கண்ணாடி கல்ல பதிச்சுட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? எக்ஸ்ரே இல்ல, எக்ஸ்ரே அத கண்டுபிடிச்சதே ஏன் கண்ணை பார்த்த பிறகுதான்டா. காசி நீ ரொம்ப ராசி. ஒரு தூசு கூட கிடைக்கலப்பா. ஐயோ ஐயோ, ரிவால்வர் வச்சுக்கிட்டு மூளைக்கு மூளை சுத்தன, ஒரு நயா பைசா கிடைக்கலப்பா. மூளைக்கு மூளை சுத்தன, எல்லாத்துக்கும் மூளை ஒண்ணு, உனக்கு ஒரு டன்னு. கண்ணு என்னடா துப்பாக்கியில் இருக்கிறதெல்லாம் தோட்டாவா இல்ல நீ செய்யற வேலைக்கு பேட்டாவா? இனிமே இது மாதிரி செஞ்சீங்க வயச கிடைக்க. பாஸ் நம்மளை கண்டுபிடிக்க யாரோ வராங்க போயிருங்க பாஸ். போய் கூட்டிட்டு வா. राम राम सौका, राम राम सौका, राम राम बैठिए, आइए बैठिए, आइए बैठिए. अच्छा अच्छा सौका, நம்மள் ரங்கோன் மேலே இருந்து வர்றான். சேட்ஜி தும் ரங்கோன் மேலே இருந்து வர்றா. அச்சா டைமண்ட் தர்றா இல்லே. देखो सरकार, இதுக்கு மோதிரம் கீ செய்து கைக்கு மாட்டிக்கினா குடும்பம் கெட்டு போகுது. குடும்பம் கெட்டு போகுதா? என்ன அது குடும்பம் கெட்டு போறதா அவ்வளவு சந்தோஷமா சொல்ற? இல்லை சவுக்கார், இங்கிலீஷ்க்கு சொல்றா 10 கண்ட்ரோல், அதே தமிழ்க்கு சொல்றா குடும்பம் கட்டு போடுது. அடாடாடாடாடா, ஏயா குடும்ப கட்டுப்பாடு கொஞ்சம் தெளிவா சொல்லக்கூடாதா? ஏயா தமிழ கொலை பண்ற? சவுக்கார், இதுக்கு பசார்க்கு ரேட்டு 10 லட்சம், தூக்கு பாதி பணம் தர்றா 5 லட்சத்துக்கு. 5 லட்சம்? அடே அப்பா. ஏசேட்டு இது திருட்டு கண்ணு தானே, என்ன திண்டுக்கண்ணுடைய விலையே சொல்ற? நல்ல ஜந்தியா. சேட்டுக்கு போன் வந்திருக்கு. சேட்டு போன் வந்திருக்குது. அங்க போன் எதுக்கு வருது? அங்க போய் கேளு எதுக்குன்னு. அது எங்க வராது? வராது. ஹலோ ஹலோ, நம்ம தான் பேசுறோம்.
பணத்தை பேக் பண்ணிடு. இந்த சமயம் நான் இங்க இருக்கக்கூடாது. நான் நாகப்பட்டினம் போயிட்டு 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். ஸ்டேஷன் கார் அனுப்பிச்சு. பி கேர்ஃபுல். புதுசா இங்க யார் வந்தாலும் சரி, இந்த அடையாள சின்னத்தை காட்டினா மட்டும் உள்ள விடு. ஆல் ரைட்.